ஒரு முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடயே 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா வணங்கட்டும். நான் ஒரு 4 பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கூட அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தனியாக போடுறேன், நீங்கள் வேணால் கூட அரைச்சிக்கலாம். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி அந்த மாதிரி வேணும்னா கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லா வணங்கட்டும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வணங்கிடும். லைட்டாக சேர்த்துக்குங்க உப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வணங்குறதுக்காக சீக்கிரமாகவே வணங்கிடும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது, அதுக்காக. இப்போ நான் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது நல்லா வணக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் ரைஸ் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்க, பிரியாணி ரைஸ் எது வேணுமோ நம்ம இஷ்டம் எடுத்துக்கலாம். நார்மல் சாத ரைஸில் கூட செய்யலாம். நம்ம இன்றைக்கி நான் 3 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் தேங்காய் பால் வந்து 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கூடயே ஈவனாக நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதில் நம்ம தேங்காய் பாலை மைனஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வந்து 2 டம்ளர் ஊற்றுறேன். தண்ணி வந்து நான் 4 டம்ளர் சேர்க்குறேன். நான் 3க்கு 6 டம்ளர் தண்ணி வைக்கணும். தேங்காய் பால் 2 டம்ளர் ஊற்றிட்டேன். அது கூட நான் தண்ணி வந்து 4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக தண்ணி வைக்கணும், இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம இது. அதனால் நீங்கள் கரெக்டாக தண்ணி வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் 1.5 ஊற்றினா போதும். இது சீரக சம்பாங்கிறதுனால நான் 2 ஊற்றுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1, 1.5, 1.25 ஊற்றினாலே ரொம்ப நல்லாயிருக்கும். 1 விசில் விட்டால் போதும். அதுக்கு நம்ம இதுக்கும் நான் 1 விசில் தான் விட போகிறேன். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். புதினா இருந்தால் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மல்லித்தழை மட்டும் சேர்த்த போகிறேன். கொதிக்கட்டும். உப்பு காரெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 1 விசில் வந்தால் போதும். 2 விசிலெல்லாம் விட்டால் ஒரு மாதிரி ஆகிடும். நான் என் குக்கர் படி நான் இன்றைக்கி 1 விசில் உங்களுக்கு எப்படி இதுவோ அதை அந்த பண்ணி நீங்கள் பண்ணிக்கங்க. நான் 1 விசில் வைக்க போகிறேன். 1 விசில் வந்துருச்சு பாருங்கள். தேங்காய் பால் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலக்கி விடலாம். கீழ் சாதம்லாம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ரொம்ப போட்டு நம்ம கரண்டி போட்டு இது பண்ணோன்னா கரண்டி திருப்பி நம்ம லைட்டாக கலக்கி விட்டால் போதும், ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.